கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட அனுதினமும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ஒரு முறை மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நான் போடுகிற எல்லா வீடியோக்களும் தானாக வந்து சேர்ந்து விடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவள் இந்த அன்னாள் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக அவள் ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவள் திருமணமானவள் என்றும் 7 வருஷம் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டவள் என்றும் பார்க்கின்றோம். 7 வருஷத்துக்கு பின்பு அவள் புருஷன் இறந்து விட்டான். அதன் பின்பும் அவள் தீர்க்கதரிசியாகவே இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அதிக வயது சென்றவள் என்றாலும் அப்போதும் அவள் தீர்க்கதரிசியாகவே இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். கணவன் இறந்த பின்பு இயேசுவின் அன்பு ஒன்றே போதும் என்று கடைசி வரை கர்த்தரின் தீர்க்கதரிசியாகவே வாழ்ந்தவள் என்று பார்க்கின்றோம். உலக பிரகாரமான கணவன் கைவிடலாம், ஆனால் இந்த இயேசுவின் அன்பு அவளை கைவிடவில்லை. அவளுக்கு குழந்தையும் இல்லை. எருசலேம் தேவாலயத்துக்கு வருவோருக்கு ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பெண்ணாக இந்த அன்னாள் இருந்தாள் என்று பார்க்கின்றோம். ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளை எல்லாம் தன் பிள்ளையாக நினைத்து அவள் தீர்க்க தரிசனம் கூறி வந்தாள். இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்த ஒரு பெண் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் வயதான ஒரு விதவை பாட்டி இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய தாயை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் பாட்டியோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள். ஆலயத்திற்கு சென்று இடைவிடாமல் ஜெபித்தார்கள். தன் வீட்டில் இருந்து கொண்டே வருவோர் போவோருக்கெல்லாம் ஜெபித்ததினால் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். விடுதலை பெற்றவர்கள் பாட்டிக்கு செய்கிற சிறிய சிறிய உதவிகளை கொண்டே பாட்டி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் பாட்டி தன்னை யார் கைவிட்டாலும் என் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்க வயது தடையல்ல, குடும்ப வாழ்வும் தடையல்ல, பாரம்பரியமிக்க குடும்பம் என்பதும் தடையல்ல என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் ஆண்டவரை எந்த தடை வந்தாலும் அதையும் தாண்டி அவரை ஆராதிக்க கடவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் உள்ள எந்த தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.